வெளிநாடுகள் போனோம்னா அங்க ஒரு வகையான உணவு, கிடைக்கிற உணவு ஒன்றாக இருந்தாலும் கூட சாப்பிடுகின்ற முறைகள் வெவ்வேறு விதமா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி மனித குலம் ஆரம்பித்த காலத்துல இருந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க இயற்கையிடமிருந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றாற்போல அவர்களுடைய மொழிகள்ல விதவிதமா சொல்லி இருக்கக்கூடிய மருத்துவ முறை தான் ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம், சீன மருத்துவம், நிறைய மருத்துவ முறைகள். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்தல் அப்படிங்கிறது தான். இயற்கை நம்ம கிட்ட சொல்லக்கூடிய மொழிகளை புரிந்து காலநிலை மாறுபாடுகள் ஒரு நாள்ல காலையில இருந்து ராத்திரி வரையிலும் நம்ம சூரியன் நம்ம கிட்ட என்ன சொல்லுது, இரவு வரும்போது இரவு நேரங்கள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத புரிந்து அதற்கு ஏற்றாற்போல ஆரோக்கியத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்னங்கிறத அந்தந்த மொழிகள்ல விவரமாக சொல்லி இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் தான் சித்த மருத்துவ முறையும், ஆயுர்வேத மருத்துவ முறையும், யுனானி மருத்துவ முறைகளும். ஆனா அடிப்படையா பார்த்தோம்னா இந்த எல்லா மருத்துவ முறைகளுடைய அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆரோக்கியம், காலநிலை மாறுபாடுகளால் ஏற்படுகின்ற நோய்களை தடுப்பது, ஒருவேளை நமக்கு நோய் ஏற்பட்டா நோய்களை குணப்படுத்துவதற்கு இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து எவ்வாறு ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது, இத சொல்றதுதான். சோ இந்த வெவ்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டாலும் கூட இந்த எல்லா மருத்துவ முறைகளுடைய அடிப்படை தத்துவங்களும் ஒன்றுதான். மனிதனுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வைப்பதுதான். டாக்டர், இப்ப ஆயுர்வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதோட அடிப்படை காரணிகள் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் கூட ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. அதை பத்தின புரிதல் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு ஒரு மனிதன் மருத்துவரா நம்ம இருக்கோம், மருத்துவ இல்லாத பொதுமக்களா நம்ம இருக்கோம். அப்ப நம்ம மருத்துவரா நாங்க இருக்கும்போது நிறைய ஃபேக்டர்ஸ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வாத பித்த கபத்தை பார்ப்போம், உடம்புல இருக்க 7 தாதுக்கள்னு பார்ப்போம், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம், அந்த மாதிரி 7 தாதுக்களை பார்ப்போம். அடுத்து உடம்புல இருக்கக்கூடிய வர்மங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து சக்கரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து உடம்போட அவயங்கள்னு சொல்லுவோம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் இதை எப்படி நம்ம காமனா எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும்? ஒரு மருத்துவரா இல்லாதவர்களும் புரிந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல, பொதுப்படையா எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்றாற்போல நம்ம உருவாக்கின 3 அடிப்படை விஷயங்கள் தான் வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது. அப்ப வாதம்ங்கிறது என்ன? உடம்புடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான டிரான்ஸ்பர்மேஷனும் எதனால நடக்குதுன்னா வாதத்தினாலதான். உதாரணத்துக்கு ஒரு உயிரணுவும் ஒரு கருமுட்டையும் ஒரு அணுவா இருக்கிறது ஒன்றாக சேர்ந்து பல கோடிக்கணக்கான அணுக்களாக மாறி உடலுக்கு தேவையான ஒரு உடலாக, ஒரு குழந்தையாக உருவெடுத்து வளர்ந்து முழுமையான ஆயுட்காலத்தை அடையிற வரையிலும் அந்த டிரான்ஸ்பர்மேட்டிவ் ப்ராசஸ் அதுக்கு அடிப்படையா இருக்கிறது எதுனா வாதம் தான். இந்த டிரான்ஸ்பர்மேட்டிவ் ப்ராசஸ்க்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கிறது எது, சக்தியை கொடுக்கிறது எதுனா பித்தம் தான். இந்த வாதமும் பித்தமும் சீராக வேலை செய்யும் போது பிசிக்கல் எலிமெண்டா நம்ம பார்க்கக்கூடிய நம்முடைய தோல், எலும்புகள், தசைகள், நிறம், உயரம், இது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணி ஃபைனல் ப்ராடக்டா வர்றது எதுனா கபம். சோ இந்த 3 விஷயங்கள் தான் இன்றைக்கு அடிப்படை. ஒன்று, செயல்படுவதற்கு தேவையான ஒரு உந்துதல் சக்தி. 2வது, செயல்பாட்டுக்கு தேவையான காரணமாக அமைந்திருப்பது. இந்த 2 செயல்பாட்டு காரணம் முடிந்த பிறகு பை ப்ராடக்டா கிரியேட் ஆகக்கூடிய பொருட்கள் கபம். சோ இந்த வாதம், பித்தம், கபம்ங்கிறத சுலபமா இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். 2வது, உடம்புல இதோட இம்பேலன்ஸ் ஏற்படும் போது, வாதத்துடைய இம்பேலன்ஸ் ஏற்படும் போது நம்ம உடம்புல வலிகள், வேதனைகள், நரம்பு மண்டல நோய்கள், தோல் நோய்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். பித்த மண்டலத்துல நோய்கள் நமக்கு ஏற்படும் போது செரிமான கோளாறுகள்ல ஆரம்பித்து இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்கள்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் வரும், பித்தத்துடைய அதிகமாக இருக்கிறத பாக்குறோம். கபம்னு வைக்கும் போது அது அதிகமாகும் போது உடல் எடை கூடக்கூடிய நோய்கள்ல இருந்து எலும்பு மண்டல நோய்கள் வரும், கபத்தால ஏற்படுறதையும் குறையும் போது தேய்மான நோய்கள், இன்னைக்கு டியூபர்குலோசிஸ்ல இருந்து HIV வரலும் கபம் சார்ந்த நோய்களா நம்ம பார்க்கிறோம். சோ இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது நம்முடைய புரிதலுக்காக, நம்முடைய மருத்துவ ரீதியான புரிதலுக்காகவும் பொதுமக்கள் அதை புரிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த அடிப்படை ஒரு ஞானத்தை தான் நம்ம வாதம், பித்தம், கபம்ங்கிறது அந்த கிளாசிபிகேஷன்ல நம்ம பார்க்கிறோம். ஓகே டாக்டர், நேயர்களே, இன்னைக்கு நாம பழமையான மருத்துவமான ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்காக ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் கௌதமன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறார்.